எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிளைமேட். ஜிலு ஜிலுன்னு காற்று அடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. மழை வர்ற மாதிரி காற்று அடிச்சிட்டு இருந்தது. தர்பூசணி ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்கில் ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். அது சூப்பராக ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதில் தான் நானும் தம்பியும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணிட்டேங்க. நமக்கு மிஸ்டர் கிளீனெக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து க்ரீன் கிச்சன் கிளீனர் லிக்விட் வந்து நமக்கு ரிவ்யூக்காக அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிமினி க்ளீன் பண்ண, கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண, கவுண்டர் டாப்ஸ், அப்புறம் சிங்க்கு, இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சிமினி தாங்க க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சிமினி க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்பவே எண்ணெய் பிச க்ரீஸியாக இருந்துச்சுங்க. சிம்னி எல்லாம் யூசேஜை பொறுத்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் வந்து அப்படியே படிஞ்சிருங்க. 3 months கழித்து க்ளீன் பண்ணுறதுனால ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்தது. அந்த சிமினி மேலே படிஞ்ச எண்ணெய் பிசுக்கு எல்லாமே இந்த க்ரீன் கிச்சன் கிளீனர் வச்சு வந்து ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டேங்க. பளிச்சுன்னு விட்டுருச்சு. இந்த ஆயில் ஃபில்டரில் இருக்கிற ஆயில் பாருங்கள் எவ்வளோ க்ரீஸியாக ஆயிடுச்சுன்ட்டு. இதுலேயுமே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு 2 டைம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சேன். எல்லா எண்ணெய் பிசுக்கும் பளிச்சுன்னு விட்டுருச்சு. இது மேலே இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே பாருங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போதே அது எல்லாமே பளிச்சுன்னு விட்டு வருது. அதிகப்படியான எண்ணெய் பசை இருக்கிற ஏரியாவிலையும், அப்புறம் வந்து நிறையா வந்து துரு அந்த மாதிரி இருக்கிற ஏரியாலையும் இந்த கிளீனர் வந்து ரொம்பவே சூப்பராக யூஸ் ஆகுதுங்க. கேஸ் ஸ்டவ்வில் கஞ்சி எல்லாம் நல்லா பட்டு, அப்புறம் வந்து டீ எல்லாம் பொங்கினதுனால ரொம்பவே வந்து கரையாக இருந்துச்சு. இந்த கரை எல்லாமே ஒரு ஸ்ப்ரே அடித்து இதை வந்து ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்ச உடனேவே அந்த டீ கரை எல்லாமே பளிச்சுன்னு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அந்த ஸ்ப்ரே அடிக்கும் போதே அந்த கரையெல்லாம் ரிமூவ் ஆகிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்து பளபளன்னு ஆயிடுச்சுங்க. இந்த கிளீனர் வச்சு கவுண்டர் டாப்பு, அப்புறம் வந்து கிச்சன் வால் எல்லாமே நாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சிங்கை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி விட்டாலும் இந்த கரை வந்து அங்கங்கே படிஞ்சிருக்குங்க. இந்த பிசுபிசுப்பான கரை எல்லாமே இந்த ஸ்ப்ரே அடித்து தேய்க்கும் போது பளிச்சுன்னு விட்டுரும். உப்பு கரையுமே இந்த ஸ்ப்ரேயில் வந்து போகுதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இவங்கக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ½ லிட்டர் பாட்டில் 249க்கு கொடுக்குறாங்கங்க. ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறாங்க.